அத்தியாயம் 21. அவளின் உணர்வை புரிந்து கொண்டாலும் இப்பொழுது தான் காண்பிக்கும் கடுமையில்தான் அவளின் வாழ்க்கை சீர்பட உதவும் என்பதனால், எல்லாம் ஒன்னால தான், கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒழுங்காக வாழாமல் இங்கே வந்து உட்காந்து கிடக்கிற, அவள் உடல்நிலையை கூட கவனிக்காமல் உனக்காக உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கா என்று கொட்டிவிட்டார். அதில் அதிர்ந்து போனவள் இருக்கையை விட்டு எழுந்து நின்று விட்டாள். அவளிடம் பேசிவிட்டு இரவு உணவை தயாரித்து கொடுக்க சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டார். உணவை தயாரித்து கொண்டே அவளையும் பார்த்து கொண்டிருந்தார். கன்னங்களில் கண்ணீர் வழிய திகைத்து போய் நின்றாள். அவளின் மனமும் அவர் சொன்னதையே தான் சொல்லி கொண்டிருந்தது. என்னால் தான் அம்மாவிற்கு தன் உடல்நிலையை பற்றி கூட தெரியவில்லையோ என்று கேட்டுக்கொண்டாள். உணவை தயார் செய்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு கூடையில் வைத்து கொடுத்து, மசன்னு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க, கிளம்பு, போய் சாப்பாட்டை கொடுத்துட்டு ஜானகியை பார்த்துட்டு வரலாம் என்றார். கண்களை துடைத்து கொண்டவள், சாப்பாடு பண்ணிட்டீங்களா பாட்டி என்றாள் தயக்கத்துடன். அதெல்லாம் பண்ணியாச்சு, உனக்கு தான் சமைக்க தெரியாத, வேற என்ன பண்ணுறது, நான் தானே செய்யணும் என்று புலம்பினார். அவரின் வார்த்தைகள் ஊசியாய் குத்த எதுவும் பேசாமல் கேப் புக் பண்ணி இருவரும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு ஒரே நாளில் பாதியாய் உடைந்து போயிருந்த ஜானகியை பார்த்ததும் கலங்கி போன பாட்டி, என்ன ஜானகி இது, உன் உடம்ப கவனிக்காமல் விட்டுட்டியே, ஒரு நாள் கூட நீ இப்படி சோர்ந்து போய் படுத்து நான் பார்த்ததே இல்லையே என்றார். அவர் கைகளை பற்றி கொண்ட ஜானகி, எனக்கு எதையும் யோசிக்க நேரமில்லாமல் போச்சு அத்தை, நம்ம இனியா வாழ்க்கையில் நடந்த குழப்பங்களில் என் உடம்புல என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்க முடியல என்று கூறிக்கொண்டிருந்தார். அவர் அப்படி சொன்னதும் கட்டிலின் அருகே நின்றிருந்தவளின் மனம் ரணமாய் மாறியது. பாட்டி சொன்னது உண்மைதானே, அம்மாவோட உடல்நிலை இந்தளவு மோசமானதுக்கு நான் தான் காரணம் என்று எண்ணி உள்ளுக்குள் உடைந்து போனாள். சங்கரனோ தன் மகளை தூக்கி வைத்து கொண்டாடியவர் மனைவி படுத்ததும் மொத்தமாக நொறுங்கி போனார். அவரது எண்ணமெல்லாம் ஜானகி மீண்டும் நல்லபடியாக எழுந்து வர வேண்டும் என்பதே. அதை தவிர வேறு சிந்தனையின்றி இருந்தார். மருமகளுடன் பேசிக்கொண்டிருந்தாலும் பாட்டியின் பார்வை இனியாவின் மீதுதான் இருந்தது. ஒரு பக்கம் மருமகளுக்காக வேண்டுதலை வைத்து கொண்டிருந்தவர், இன்னொரு பக்கம் இனியாவின் வாழ்க்கையை சீர் செய்துவிட இதைவிட நல்ல சந்தர்ப்பம் வாய்க்காது என்றும் அறிந்து கொண்டார். சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பாட்டியும் பேத்தியும் கிளம்பினார்கள். மறுநாள் ஜானகிக்கு ஆபரேஷன் நடக்க இருப்பதால் லீவு போட்டுவிட்டு காலையிலேயே வந்துவிடுவதாக தந்தையிடம் கூறிவிட்டு கிளம்பினாள். கேப் வந்ததும் அவள் அருகே வந்த சங்கரன், வீட்டையும் பாட்டியையும் பார்த்துக்கோ பேபி, அம்மா நல்லபடியாக திரும்ப நம்மக்கிட்ட வரணும் என்றார். தந்தையின் கைகளை பற்றி கொண்டவள், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் தைரியமாக இருங்க என்றாள். அவ இல்லாமல் நான் இல்லைம்மா என்றார் உடைந்த குரலில். கேபில் பயணிக்கும் போது தந்தையின் குரலே சுற்றி வந்தது. அதோடு அன்று ஜீவா பேசிய வார்த்தைகளும் அவளை சுற்றி வந்தது. அவனது குரலில் தெரிந்த வேதனையை அன்று உணரவில்லை, ஆனால் இன்று அதன் தாக்கத்தை உணர்ந்து கொண்டாள். பாட்டி மௌனமாக அமர்ந்திருந்தார். அவருக்கும் வேதனையாகத்தான் இருந்தது. மகன் செய்த வேளையில் குடும்பத்தின் நிம்மதியே புரட்டி போட்டிருக்கிறது என்று எண்ணி நொந்து போயிருந்தார். வீடு வந்ததும் இருவரும் அமைதியாக அவரவர் அறைக்கு சென்றனர். தனது அறைக்குள் நுழைந்தவள் மனதில் இருந்த சோர்வுடன் கட்டிலில் விழுந்தாள். மனம் வெறுமையாக இருந்தது. அம்மாவிற்கு உடல் நலம் சரியில்லாமல் போய் ஒரு நாள் தான் ஆகிறது. ஆனால் வீடே களையிழந்து போயிருக்கிறது. இந்த வீட்டை மொத்தமாக தாங்கி கொண்டிருந்தவர் அவர்தான். நல்ல வேலையில் இருந்தாலும் வீட்டின் நிர்வாகம் என்றும் அவரிடம்தான் இருந்தது. ஒரு நாள் கூட சோம்பி படுத்ததில்லை. ஒரே பெண்ணாக தனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வார். அப்படி இருந்தவர் இன்று படுக்கையில் விழுந்ததும் வெறுமையாக இருக்கிறது என்று எண்ணி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த பாட்டி, இனியா, என்ன பழக்கம் இது, வெளியில் போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றாமல் படுக்கையில் அப்படியே படுத்திருக்க, உங்கள் அப்பனும் அம்மாவும் சேர்ந்து உன்னை கெடுத்து வச்சிருக்காங்க என்று கடுகடுத்தார். அவள் இருந்த நிலையில் எதுவும் பேசாமல் அமைதியாக எழுந்த ஆடைகளை மாற்றிக்கொண்டு படுக்கையில் அமரப்போனவளை தடுத்தது பாட்டியின் குரல். சாப்பிடவா இனியா, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுத்தாதான் காலையில் எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும் என்றார். அப்பொழுதும் மௌனமாக வந்து அவர் எடுத்து வைத்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பித்தாள். அவரும் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சாப்பிட்டு முடித்துவிட்டு தட்டை எடுத்து கொண்டு சென்றாள். அவள் வழக்கம் போல தட்டை எடுக்காமல் கையை கழுவி கொண்டு அறைக்குள் நுழைய முயல, இனியா, தட்டை எடுத்து கழுவி வச்சுட்டு படு, டேபிள் மேலே உள்ளதெல்லாம் எடுத்து ஒழித்து ஃப்ரிட்ஜில் வை, தண்ணி போட்டு டேபிளை தொடச்சிடு என்றார் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு.
இதெல்லாம் நானா செய்யணும் என்பது போல அவரை பார்க்க, அவரோ இத்தனை நாள் தான் செய்யலை, இப்போவாவது செய்ய பழகு என்றார் கடுமையாக. கடுமையை காட்டினாலே தவிர பேத்தியின் வாழ்க்கையில் மாற்றம் வராது என்பதை உணர்ந்திருந்தார். கண்ணீர் முட்ட அவர் சொன்னதை செய்துவிட்டு அடுத்து என்ன என்பது போல அவரை பார்த்தாள். பேத்தியை கண்டு மனம் உருகினாலும் அவளது கண்ணீர் அவரை அசைக்கவில்லை. இதை விட்டால் அவளது வாழ்க்கையில் மாற்றம் எப்போதும் வராது என்பதனால் மனதை கல்லாக்கி கொண்டார். அவர் அறையில் படுக்க செல்ல அவளும் பின்னோடு சென்று அவரின் அருகே படுத்து கொண்டாள். ஏனோ அன்று மனம் ஜீவாவை அதிகம் நாடியது. அவன் நெஞ்சில் சாய்ந்து கதறி அழ வேண்டும் என்றும் தோன்றியது. இத்தனை நாள் தேடாத மனது அவனது அருகாமையை விரும்பியது. மெல்ல பாட்டிக்கு தெரியாமல் போனை எடுத்து அவன் அழைத்திருக்கிறானா என்று பார்த்தாள். அவனிடமிருந்து அன்றைய நாளுக்கு பிறகு எந்த அழைப்பும் வந்திருக்கவில்லை. என்னை வெறுத்து விட்டானா? அத்தனை நேசத்தை உள்ளத்தில் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னானே என்று அன்றைய நினைவுகளில் மூழ்கி கண்ணீருடன் கண்களை மூடினாள். மறுநாள் காலை பாட்டி அவளை தட்டி எழுப்ப எழுந்தவள் அவசரமாக சென்று குளித்துவிட்டு வந்தாள். அப்பொழுது சமையலுக்கு ஆள் வந்திருக்க அவரிடம் என்ன சமைக்க வேண்டும் என்று சொல்லத் தெரியாமல் பாட்டியிடம் கேட்டுக்கொண்டு அதை செய்ய சொன்னாள். அவர்களின் வீட்டு வேலை செய்யும் பெண்மணியும் வர அவரிடம் அன்று சீக்கிரம் வேலையை முடித்து கொண்டு கிளம்பும்படி கூறிவிட்டு இருவரும் மருத்துவமனைக்கு கிளம்பினார்கள். கடவுளை நன்றாக வேண்டிக் கொண்டு இருவரும் ஜானகியை பார்க்கச் சென்றார்கள். ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லும் முன் செய்ய வேண்டிய அனைத்து டெஸ்ட்டுகளும் எடுத்திருக்க ஆபரேஷனுக்கு தேவையான உடையில் இருந்தவரை பார்த்த இனியாவிற்கு அழுகை வந்தது. ஓடிப்போய் அன்னையை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டாள். அதை பார்த்த பாட்டி கண்களை துடைத்தபடி, இனியா, அவளுக்கு தைரியம் சொல்லாமல் நீ அழுதா எப்படி? பாரு, உன்னை பார்த்து அவளும் கண் கலங்குறா என்றவர் மருமகனிடம், எல்லாம் சரியாகிடும் ஜானகி, நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேரு என்றார். சங்கரனோ பேச்சு எழாமல் மனைவியை பார்த்து கொண்டே நின்றார். மாமியாரின் கைகளை பற்றி கொண்ட ஜானகி, அத்தை, நீங்கள் தான் அவரையும் இனியாவையும் பார்த்துக்கணும். அவர் உணர்ச்சி வசப்பட்டு சம்பந்திகிட்ட பேசிட்டாரு. அதை சரி பண்ணி அவளை அவங்க வீட்டில் சேர்க்கணும் என்றார் கண்ணீரோடு. அன்னையின் தோளில் சாய்ந்து கொண்டவள், மா, எனக்கு எதுவும் வேண்டாம்மா, நீ வந்துடுமா என்றாள். கண்களை துடைத்து கொண்ட பாட்டி, சங்கரா, உன் பொண்டாட்டிக்கு தைரியம் சொல்லு, சும்மா திகைச்சு நிற்காத, எல்லாம் சரியாகிடும் என்று கூறி பேத்தியை அழைத்து கொண்டு அறைக்கு வெளியே சென்றார். அவருக்கும் மருமகளை எண்ணி கலக்கமாகத்தான் இருந்தது. கடவுளிடம் வேண்டுதலை வைத்துவிட்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அவர்கள் சென்றதும் ஜானகி கணவரின் கையை பற்றி கொண்டு, என்னங்க, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், எனக்காக நீங்கள் செய்யணும் என்றார் சோர்வான குரலில். சொல்லுமா என்றார் சங்கரன் கரகரத்த குரலில். நம்ம மாப்பிள்ளையும் அவங்க குடும்பமும் ரொம்ப நல்லவங்க. நமக்கு நம்ம பொண்ணு மேலே பாசம் இருக்கலாம், ஆனால் அதையும் மீறி அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டாமா? அவங்க நம்ம பெண்ணை அடித்தாங்களா இல்லை கொடுமைப்படுத்தினாங்களா? இல்லையே, மாப்பிள்ளையும் அவன் மேலே பாசமாக தானே இருந்தார். கணவன் மனைவின்னு இருந்தால் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஒரு வார்த்தைக்காக அப்படியே வாழ்க்கையை தூக்கி போட்டுட முடியுமா? அப்படி போட்டிருந்தா நாம் எத்தனை முறை விவாகரத்து பண்ணி இருக்கணும் என்றார். மனைவியின் கையை தட்டி கொடுத்தவர், இதெல்லாம் இப்போ பேசணுமா ஜானகி? நீ நல்லபடியாக ஆப்ரேஷனை முடிச்சிட்டு வா என்றார் கலங்கியபடி. இல்லைங்க, இதை இப்போத்தான் பேசணும். ஒருவேளை நான் திரும்பி வராமல் போனா என்று அவர் முடிக்கும் முன் ஜானு என்று கத்திவிட்டார். நம்ம பெண்ணுக்கு நமக்கு பிறகு தோல் சாய அவர் வேணுங்க. இதோ இந்த நிமிஷம் எனக்காக நீங்கள் நிற்கலை, அதே போல் அவளுக்காக பாசம் காட்ட அன்பு செய்ய அவர் வேணுங்க. தயவு செஞ்சு எனக்காக யோசிங்க என்று கூறி கண்களை துடைத்து கொண்டார். எதுவும் பேசாமல் தலையை மட்டும் அசைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தார் சங்கரன். அதற்குள் டாக்டர் வந்துவிட சிவிலியர்கள் வந்து அவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் சென்றனர். மூவரும் படபடப்புடனும் பயத்துடனும் 2 மணி நேரத்தை கடத்தினர். 2 மணி நேரத்திற்கு பிறகு ஆபரேஷன் நன்றாக முடிந்ததாகவும் ஜானகி நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தனர். அதை கேட்டதும் அவர் அதுவரை மனதிற்குள் கடவுளை வேண்டியபடி அமர்ந்திருந்த இனியா பாட்டியை இறுக்கி கட்டிக்கொண்டு அழுது தீர்த்தாள். சங்கரனும் சந்தோஷத்துடன் கண்களை துடைத்து கொண்டார். 1 மணி நேரத்திற்கு பிறகு ஜானகியை அறைக்கு மாற்றிவிட சங்கரனை துணைக்கு வைத்துவிட்டு பாட்டியும் பேத்தியும் வீடு வந்து சேர்ந்தனர். முதல் நாளிலிருந்து உள்ளுக்குள் இருந்த பதட்டம் மறைய இருவரும் சற்று இயல்பிற்கு திரும்பியிருந்தனர். இரவு உணவு வேலை செய்யும் ஆள் வர வழக்கம் போல பாட்டியே அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். இனியாவோ அன்னைக்கு நல்லபடியாக ஆபரேஷன் முடிந்த சந்தோஷத்தில் கவலையற்று சோஃபாவில் காலை நீட்டி போட்டுக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தாள்.
சமையல்கார அம்மாவிடம் வேலையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வந்தவர் அவள் சோஃபாவில் படுத்திருப்பதை பார்த்ததும் கோபத்தோடு அருகில் சென்று, இப்படி படுத்து தான் உங்கள் அம்மாவை படுக்கையில் போட்டுட்ட என்றார் ஆத்திரத்தோடு. அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் எழுந்தமர்ந்தவள், என்ன பாட்டி சொல்கிறீங்க என்றாள். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கா, வயசானவன் நான் கிடந்து அல்லாடுறேன், நீ என்னடா அண்ணா படுத்து கிடக்கிற என்றார் எரிச்சலாக. பாட்டியின் மேல் கோபம் வர, நீங்கள் ஏன் சும்மா நடந்துக்கிட்டே இருக்கீங்க, அதுதான் எல்லாத்துக்கும் ஆள் போட்டாச்சில்ல என்றாள் கடுப்புடன். அவளை முறைத்தவர், ஆள் போட்டால் மட்டும் போதுமா, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல வேண்டாமா, உனக்குத்தான் எதுவுமே தெரியாது, நீ எப்படி அவங்கள வேலை வாங்குவ? பாட்டியின் பேச்சை புரிந்து கொள்ளாமல், அந்த காலத்து மனுஷங்கக்கிட்ட இது ஒரு பிரச்சனை, என்னவோ வீடே அவங்க தலையில் தான் நடக்குதுன்னு நினப்பு என்றாள். அவளது பேச்சு அவருக்கு கடுங்கோபத்தை வரவழைக்க, இந்த பாரு இனியா, நான் இனிமேல் யாருக்கும் எந்த வேலையும் சொல்ல மாட்டேன், எல்லாமே நீயே பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்து கொண்டார். இவர்களின் சண்டை முடியும் போது சமைக்க வந்தவர் அனைத்தையும் முடித்து கொண்டு கிளம்பிவிட்டார். அவர் சென்றதும் சமையல் அறைக்குள் நுழைந்தவர் அவர் செய்து வைத்திருப்பதை பார்த்துவிட்டு பாட்டியை மனதிற்குள் திட்டிக்கொண்டே மருத்துவமனைக்கு கிளம்ப தயாரானாள். என்னமோ இவங்க தான் எல்லாம் பார்த்து ஏற்பாடு செய்த மாதிரி ஒரு நினப்பு என்று திட்டிக்கொண்டே அவர் அறை கதவை தட்டி, பாட்டி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் என்றாள். வெளியே வந்தவர் அவள் கையில் சங்கரனுக்கான உணவு பை இல்லாததை பார்த்தாலும் தான் அதை சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்தார். தந்தைக்கும் மகளுக்கும் பாடம் கற்றுக் கொடுத்தால்தான் அடங்குவார்கள் என்று அமைதியாக இருந்து கொண்டார். கேப் வரவும் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு ஏறி அமர்ந்து சென்று விட்டாள். மகனுக்கு உணவு கொண்டு போகாதது வருத்தத்தை தந்தாலும் பேத்தியின் நிர்வாகத் திறமையை மகன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அன்னையை பார்க்க சென்ற மகள் அவர் கண் விழித்திருப்பதை பார்த்து சந்தோஷத்துடன் கட்டிக்கொண்டாள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கிளம்பும் நேரம் வந்ததும் அறையை விட்டு வெளியேறும் முன் சங்கரன், என்ன பேபி, எனக்கு சாப்பாடு கொண்டு வரலையா என்றார். அவர் கேட்டதும் தான் திருவென்று முழித்தவள், அச்சச்சோ எடுத்து வச்சம்பா, மறந்துட்டு வந்துட்டேன் என்றால் உள்ளுக்குள் பாட்டியை திட்டிக்கொண்டே. சங்கரனுக்கு வெளிச்சாப்பாடு அதிகமாக ஒத்துக்கொள்ளாது. அதை அறிந்தவள் தவித்து போய், நான் வேணா போய் திருப்பி மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வரவாப்பா என்றாள். பரவாயில்லம்மா, ஒரு நாள் தானே நான் சமாளிச்சுக்கிறேன் என்றார். அப்படியும் மனது கேட்காது கேன்டீனிற்கு சென்று உப்மாவை வாங்கி வந்து கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்தாள். நேரே சென்று பாட்டியிடம், நான் அப்பாவுக்கு சாப்பாடு எடுக்கலேன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ஏன் சொல்லலை என்றாள் கோபத்தோடு. அவளை கண்டு கொள்ளாமல் அடுக்கலைக்கு சென்றவர், ஏன் இந்த வீடே என் தலையிலையா நடக்குது, சாப்பாடு எடுக்க கூட உனக்கு சொல்லித்தான் தெரியணுமா என்று இடக்காக கேட்டுவிட்டு தனக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொண்டு சென்றமர்ந்தார். அவரை பார்த்து பல்லை கடித்தவள், என்னை பழிவாகிறல்ல பாட்டி, பாருங்க உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை அடித்து சாத்தினாள்.